ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் பிரைஸ் லைன் சார்ட்டு 9:13 வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதோடைய பர்ஃபார்மன்ஸு சார்ட்டில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸ், ஒன்னொன்னும் 5 நிமிடம் கேண்டில்ஸ். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்ட ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. பை சைடு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு ரீச் ஆன பாயிண்ட்ஸு 111 பாயிண்ட்ஸு. இந்த 111 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் லெவல்ஸ். நிஃப்டி கால் ஆப்ஷன் லெவல்ஸு மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல்ஸ் கிட்டேயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய ஐ தாண்டின உடனே கேண்டில்ஸு பை சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட்டை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 99 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு. இந்த 99 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு செல் சைடே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆச்சு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சர். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆச்சு. அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். இந்த ட்ரேடு பெரிய எஸ்எல்ன்றதால அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ட்ரேட் செஞ்சுருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு பை என்ட்ரி வந்து எல்லா கேண்டில்ஸும் பை சைடே போயிட்டுருக்கு. அந்த ட்ரேடு நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு செல் என்ட்ரி வந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆச்சு. அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு செல் கேண்டில் வந்தது. கேண்டில்ஸு செல் சைடே வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட்டையும் தாண்டி கேண்டில்ஸு செல் சைடே வந்துகிட்டு இருக்கு. செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 194 பாயிண்ட்ஸு புட் ஆப்ஷனில் ரீச் ஆகிருக்கு. இந்த 194 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.